கர்த்தரை எவ்வளோ பேர் ஆராதிக்க வந்திருக்கீங்க? ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் நம்புறீங்க நம்ம துக்கங்களை எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார் என்று? ஆமென். முதல் பாடலாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று விசுவாசத்தோட நம்ம கைகளை தட்டி உற்சாகமாக பாடலாம். எல்லாரும் கைகளை தட்டி நம் துக்கம் சந்தோஷமாக மாறும் விசுவாசத்தோட பாடலாம். சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். உன் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் மீறமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் மீறமாட்டார். தாங்கிட பலன் தருவார்.
தப்பி செல்ல வழி செய்வார், தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்பட விடவே மாட்டார். ஆமென். அவர் நமக்கு பலன் தருவார் அல்ல, ஆமென். நமக்கு பலன் தருகிற தேவன், நம் பலனாய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக விவரிக்க முடியாத அவருடைய அன்பை நம்ம பாட போறோம். விவரிக்க முடியாத, விவரிக்க முடியாத என்ன அதிசயங்கள் செய்பவர், அற்புதங்கள் செய்பவர் நம் வாழ்விலும் அவர் செய்வார். அமேன். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே.
துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் அவர் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அவர் நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் அது தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அவர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. 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 தேவ பிரசன்னத்தில் இருக்கிற நீங்களும் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறீர்கள், அதை மறந்துடாதீர்கள். எப்பொழுதெல்லாம் நம் தேவன் பிரசன்னத்தில் இருக்கிறோமோ அவர் பார்வை நம் மேல் இருக்கிறதை மறந்துடாதீங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனுக்கு நம் நன்றி ஏறெடுக்கலாமா? கடந்த வாரம் முழு தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வழிநடத்தின கிருபை, அவருடைய தயவு, அவர் மகிமைக்காக நல்ல உருக்க சத்தமா தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாமே. நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாமே. இது அமைதியா இருக்கிற நேரம் அல்ல, இது அமைதியா இருக்கிற நேரம் அல்ல. தேவன் செய்ததை நன்றி சொல்லும்படியாக, தேவன் செய்ததை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லும்படியாக நல்ல சத்தமா தேவனுக்கு அமைதியா இருக்காதீங்க. தேவன் ஒருபோது நம்ம வாழ்க்கையில் அமைதியா இருப்பதை நீங்க காண மாட்டீர். தேவன் நம் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். நாம் மறந்தாலும் தேவன் மறக்காத தேவன். தேவனுக்கு நன்றி சொல்கிறதை மட்டும் கைவிடாதீங்க, தேவனுக்கு நன்றி சொல்கிறதை மட்டும் மறக்காதீங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் மேல் வைத்த கிருபைக்காக, என் மீது அன்பு கூர்ந்ததுக்காக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தரே. உம்மை கனம் அடிச்சுகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை வேளையிலும் சமூகத்தில் வந்தது எவ்வளவு மகிமை, எவ்வளவு மகிழ்ச்சி அப்பா. மீண்டுமாய் உங்க பிரசன்னத்தில் குடும்பமாய் வந்து தேவனை மகிழ்ந்து பாட, தகப்பனே, தேவ வசனத்தை தியானிக்க அடியார்களுக்கு வாய்ப்பினை கொடுத்தீர், அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது எவ்வளவு இன்பமும் அருமையானது என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. இப்படியாய் நாங்கள் ஒருமித்து வாழும்படியாக எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த இந்த சபைக்காக தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. தேவன் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. நம்ம மறந்தாலும் அவர் நம்ம மறக்கிறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அலங்கார வாசலிலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். ஆமென். ஆமாம், அல்லேலூயா. அந்த வாசல் ரொம்ப அருமையான வாசல் இல்லையா? அல்லேலூயா. அந்த வாசலில் வந்திருக்கிற நீங்களோ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா.
நல்ல கையை தட்டி நல்ல உற்சாகமா பாடுங்க. அல்லேலூயா. இயேசு நல்லவர், பரிசுத்த. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவீற்றின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாயே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவாயே. சேர்ந்து பாடுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாயே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவாயே. சொல்லுங்க. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாயே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவாயே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே அவை தொழுதிடவே கிருபையும் கிடைச்சிட்டது. என் சபையுடனே அவை தொழுதிடவே கிருபையும். சேர்ந்து பாடுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாயே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாயே. தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவாயே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக. சொல்லுங்க. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்திரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்திரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாயே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவாயே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாயே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவாயே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. சேர்ந்து பாடுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாயே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவாயே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனாயே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவாயே. துதி மகிமாயுமே முழு மனதுடன் செலுத்தினோமே.
சொல்லுங்க துதிகன துதிகானமாகி மாயுமே முழு மனதுடன் செலுத்தினோமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனாயே துதிச்சிட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவாயே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனாயே துதிச்சிட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவாயே சொல்லுங்க தூயவர் இயேசுவாயே சொல்லுங்க தூயவர் இயேசுவாயே என் தூய இயேசுவே தூயவர் இயேசுவாயே துதிகானமாகி மாயுமே முழு மனதுடன் செலுத்துவோமே துதிகானமாகி மாயுமே முழு மனதுடன் செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே சொல்லுங்க ஆராதி எழுந்து நிற்கலாமா shall we all stand யெகோவா ஆமாண்டவரே தொழுதிட வந்தோம் தூயவர் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனாயே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் அவர் கிருபை இறங்கும் எங்கெல்லாம் மகிமை பெருகிறதோ அங்கெல்லாம் கிருபை இறங்கும் எங்கெல்லாம் மகிமை பெருகிறதோ அங்கெல்லாம் கிருபை இறங்கும் தேவனை மகிழ்விக்க நல்ல சத்தமா விடாதீங்க சோர்ந்து போகாதீங்க உன்னிடம் இருக்கிற சோர்ந்து போகிற ஆவியை இயேசுவின் நாமத்தை அதட்டி விடுங்க கர்த்தரின் சமூகத்தில் வந்திருக்கிற நீ புது பெல நடந்து கழுகுகளை போல சட்டையை விரித்து உயர பறக்குகிற பறவைகளாக இயேசுவின் நாமத்தில் உன் சட்டைகளை விரித்து கர்த்தருக்காய் உயர பறந்து கர்த்தரை மகிழ்விக்கிற பறவையாக கர்த்தரை மகிழ்விக்கிற ஆத்துமாவாக கர்த்தர் உனக்கு புது பலன் கர்த்தர் உனக்கு புது ஆத்துமாவை கொடுத்து பலன் படுத்தும்படியாக கர்த்தரை துதிங்க நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் நன்றி ஆண்டவரே நான் தேவ பிரசன்னத்தினால் கையை தட்டுங்க தேவனோடு கூட இணைந்து வாழுகிற உணர்வோடு கையை தட்டுங்க தேவனை மகிழ்விக்க தேவனை நன்றி சொல்ல புதுமையான காரியங்கள் வாழ்க்கையில தோன்ற செய்கிறவர் கர்த்தரோடு நெருங்க அவரோட பிரசன்னம் உன்மேல் வெளிச்சமா வீழும் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனாயே துதிச்சிட வந்தோம் தொழுதிட வந்தோம் என் தூயவர் இயேசுவாயே சொல்லுங்க ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனாயே துதிச்சிட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவாயே
ஆண்டவரே எங்களை நடத்துகிற பெரியவர் நீர் ஆண்டவரே. எந்த பலனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் பலனற்று போனாலும் புது பலனை கொடுத்து ஆண்டவரே நீ எங்களை நடத்துகிறவராயிருக்கிறேன். நீ சொன்ன வசனம், நானே உன் பலனாயிருப்பேன், ஐ வில் பி யோர் ஸ்ட்ரென்த் என்று சொல்லி ஆண்டவரே என் பலனே அப்பா உங்க நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுங்க. என் பலனே நான் உம்மை ஆராதிக்கிறேன். என் பலனே சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. என் பலனே உம்மை ஆராதிக்கிறேன். என் பலனே உம்மை வாயிலிருந்து வார்த்தை வரட்டுமே. என் பலனே உம்மை ஆராதிக்கிறேன். என் பலனே உம்மை ஆராதிக்கிறேன். என் பலனே உம்மை ஆராதிக்கிறேன். என் பலனே உம்மை ஆராதிக்கிறேன். சொர்வற்று போகாத சகோதரனே, கர்த்தரே உனக்கு பலனா இருப்பா. சொர்வற்று போகாத சகோதரியே, கர்த்தரே உனக்கு பலனா இருப்பா. என் பலனே உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. என் பலனே உம்மை ஆராதிக்கிறேன். என் பலனே உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போட்டு போகாதபடிக்கு உன் பலனங்களை தாங்குகிறது ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பலனே உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. சொல்லுங்க, எந்தன் பலனே, எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. எந்தன் பலவீன நேரத்தில் பாதம் வந்தேன், புது பலன் அடைகின்றேன். எந்தன் சோர்வற்ற நேரத்தில் உம் பாதம் வந்து சொல்லுங்க, கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. எந்தன் பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்து புது பலன் அடைகின்றேன். எந்தன் சோர்வற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்து ஆறுதல் அடைகின்ற. கையை உயர்த்தி சொல்லுங்க, எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாம். மீண்டும் சொல்லுங்க, எந்தன் பலனே, எந்தன் பலனே அப்பா உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. சொல்லுங்க, என் உயிருள்ள நாள், எந்த உயிருள்ள ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, அப்பா என் உயிருள்ள நாள் எல்லாம், உயிருள்ள நாள் எல்லாம், எங்க உயிருள்ள நாள் எல்லாம், எந்த உயிருள்ள நாள் எல்லாமே. எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பே உயிருள்ள நாள் எல்லாமே. எந்தன் உயிருள்ள நாள், எந்தன் உயிருள்ள, எந்தன் உயிருள்ள நாள் எல்லாமே. நல்லா உற்சாகமா கையை தட்டி தேவனை மகிழ்ச்சிருங்க பார்க்கலாம். எல்லாம் உற்சாகமா கையை தட்டி தேவனை ஒரு நிமிடம்
நல்ல ஒரு நிமிடம் விடாம நல்ல சத்தமா கர்த்தர் உன் பெலனா இருக்கிறா, கர்த்தர் உன் புயமா இருக்கிறா, கர்த்தர் உன் பட்சத்தில் வழக்காடி கொண்டிருக்கிறார். அவரோட பெலன் சகலத்தையும் தாங்கும், அவரோட பெலன் சகலத்தையும் கொடுக்கும், அவரோட பெலன் சகலத்தையும் செய்கிறவா. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி பிதாவே. தகப்பனே, எங்களை நடச்சுகிறவர் நீர் ஆண்டவரே, எங்களை வழி நடச்சுகிற கர்த்தர் அப்பா. இந்த ஆராதனையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இன்று பலனற்று போய் வந்தவர்களுக்கு தேவன் நீரே பலனாக இருக்கும்படியாக அப்பா, நீரே பலனாக இருக்கும்படியாக. யுவர் ஸ்ட்ரென்த் கேன் வித்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் அல்லாஹ். தகப்பனே, உங்க பலன் எல்லாவற்றையும் தாங்கும் ஆண்டவரே. அப்படியான பலனை கொடுத்து எங்க மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீ கடைசி பரியந்தம் போனாலும் கூட கர்த்தர் அதோ அந்த இடத்துல உனக்காய் காத்து கொண்டு இருக்கிறார். டோன்ட் வரி, ஐ வில் ஃபெயில், காட் வில் நெவர் லீவ் யூ. கர்த்தர் உன்னை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாருங்க. கர்த்தரை மட்டும் பிடிச்சுக்கங்க, மனிதர்களை நம்பாதீங்க, தேவனை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவரே, இப்படி பலனை கொண்டு நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாகும், ஆரம்பம் முதல் கடைசி வரை நடத்தும்படியாகும். 38 Psalm chapter 38 1 to 22. சாந்தாராணி மைக் கத்துக்குமா. 38ஆம் சங்கீதம் 1 முதல் கடைசி வரை. வாசிக்க வேண்டிய சங்கீதம் 38. நினைவு கூறுதலுக்காக தாவீது பாடின யாஸ்கர் என்னும் சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாமிசத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமும் இல்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அலைகள் பார சுமை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது, என் குடல்கள் எரிபந்தாய் எரிகிறது, என் மாமிசத்தில் ஆரோக்கியம் இல்லை. நான் பலனற்று மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் இயங்கமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்கள் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்க தேடுகள் கேடான விலை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானும் செவிடனை போல கேளாதனாகவும் ஊமையினை போல வாய் திறதானும் இருக்கிறேன். காது கேளாதனும் தன் வாயில் மறு உத்தரவு இல்லாதமாய் இருக்கிற மனுஷன் போலானேன். கர்த்தாவே, உமது காத்திருக்கிறேன். தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன், என் கால் தவறும் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே. நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, என்னை கைவிடாயும், என் தேவனே தூரமாயிராதேயும். எப்படிமா ஏன் அவசரம் முடிச்சுட்ட? என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஆமென். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம்
தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு ஆஹா என்னில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். உட்காரலாம். அல்லேலூயா. பாரம், மனதிலே பாரம். மனதிலே பாரம் என்றால் ஒரு சுமையை தாங்கிக் கொண்டிருப்பது அல்ல. அநேக காரியங்கள், அநேக வேதனைகள், அநேக சிந்தனைகள், அநேக தோல்விகள், அநேக வருத்தங்கள், அநேக சஞ்சலங்கள், இவையெல்லாம் நினைத்து நினைத்து என்ன நடக்குமோ என்கின்ற பயம், இவை அனைத்தும் மனதின் பாரங்கள். அந்த மனதின் பாரங்கள் ஆண்டவர் சொல்ற பாவத்தின் பாரங்கள். மனதின் பாரங்கள் பாவத்தின் பாரங்கள். ஏனென்றால் பாவம் வருவதே முதலாவதாக சிந்தையிலிருந்து, எண்ணத்திலிருந்து பாவம் வருகிறது. முதல் பாவத்தை நாம் பார்த்தோம். வேண்டாம் புசிக்காதே என்ற கனியை அந்த ஏவாள் புசிக்கும்படியாக உள்ளத்தில் எண்ணம் தோன்றியது அல்ல. அப்பொழுது பாவம் பெருகிற்று. அல்லேலூயா. ஆனால் உள்ளத்தை நாம் பலப்படுத்திக் கொள்ளும்படியாக, நம் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும்படியாக அதற்கு வேறு எங்கேயும் வைத்தியம் ஹாஸ்பிட்டல் எங்கேயும் இல்லை. அதுக்கு எந்த ஒரு வைத்தியம் தேவைப்படாது. அதற்கு தான் உலகத்தின் தத்துவஞானி கூட சொல்கிறான், உன்னையே நீ அறிவாய், அறிவாயுதம் அறிவாயுதம். அறிவு தாயா ஆயுதம். இவை எல்லாவற்றும் போக்க வேண்டும் என்றால் அறிவு தான் நமக்கு ஆயுதம். அறிவு எங்கே கிடைக்கும் என்று பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அநேகர் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். அறிவு பெறும்படியான ஒரு ஆலோசனை எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், இன்றைக்கு கிறிஸ்துவை பார்த்து பொறாமை கொள்கிறார்கள் என்று சொன்னால், நாம் எல்லாவற்றிலும் தெளிந்த சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று அறிந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். எதை வணங்க வேண்டும், எதை வணங்கக்கூடாது என்பதை அறிந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை. நாம் உண்டாக்கினவரை தொழாமல் உண்டு பண்ணுகளை தொழுகிற மக்களை குறித்து நாம் இங்கே நினைவுபடுத்துகிறோம். உண்டாக்கப்பட்டவையை நாம் தொழக்கூடாது, உண்டு பண்ணினரை தான் தொழ வேண்டும். இதனாலே நம் மீது எரிச்சல் அடைவர் அநேகம். கிறிஸ்து பார்த்தா, ஏன் கிறிஸ்துவை பார்த்தா பொறாமை செய்கிறாங்கன்னா, உண்ணும் இல்லாத இருந்தாங்க. எப்படி உங்களுக்கு ஞானம் வந்தது? நம்ம பார்த்து கார்த்திக்கு மச்சானுங்களுக்காக எவ்வளோ பிரயாசப்படுறா அப்படி இல்லை. பிள்ளைங்கள கொண்டு வரணும், அக்கா பிள்ளைங்கள நம்ம கொண்டு வந்து நல்லா நிலைநிறுத்தணுன்ட்டு. ஆனால் அவன் என்ன பண்ணுறானுங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டானுங்க இல்லை. கத்தை எவ்வளோ பிரயாசப்படுற. இது முழுமையாய் அந்த குடும்பம் முழுமையாய் ஆனால், அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நிச்சயம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இல்லை. அப்படி இல்லாமல் போனால் என்ன நேரிடும் என்று சொன்னால், அந்த குடும்பத்தில் கோபம் வரும். பேசாத வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் எல்லாம் அந்த வீட்டில் நடக்கும். உண்மை. அவங்களாம் சேர்ந்துட்டா அந்த வார்த்தைக்கு இடமே இல்லாமல் போயிடும். நாம் ஒருமனப்பட வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் தான் வேதம் சொல்லும், முழு இதயத்தோடு
முழு பலனோடு முழு ஆசீர்வாதத்தோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும் என்று. இந்த சங்கீதத்தின் தலைப்பு பாவத்தின் பாரம். பாவத்தின் பாரத்துக்கு ரொம்ப என்ன தான் செய்யணும்? பாவத்தின் பாரத்துக்கு என்ன செய்யலாம்? என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? யார்கிட்ட இருக்குது? நான் சொன்னேன், உன்னையே எங்கே அறிவாய்? அறிவு. அறிவு எங்கே இருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீ எதற்கும் பயப்பட, கர்த்தருக்கு பயந்தால் உனக்கு ஞானம் வந்துடும். கர்த்தருக்கு பயப்படாமல் இருப்பதனால்தான் துணிகரமான பாவங்கள் எல்லாம் செய்கிறோம். துணிகரமான பாவம் செய்து அவமானப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு நாம் பயந்தோமானால் அந்த துணிகரமான பாவம் செய்ய நமக்கு வராது. ஆகினாலே கர்த்தர் இருக்கிறார். நாம் ஒரு காரியத்தை தகப்பனுக்கோ தாய்க்கோ சபைக்கோ சங்கத்திற்கோ தெரியாமல் செய்து விடலாம் என்று நினைப்பாய். ஆனால் தேவனோ நீ என்ன செய்கிறாய் என்பது எல்லாவற்றையும் அறிவா. அறிந்ததினாலே அதன் பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஊதியத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த ஊதியம் எப்படி கிடைக்கிறது என்றால் முழு நேரம். 8 மணிக்கு ஆஃபீஸ் சொன்னால் 8க்குள்ளே போகிறவன் தான் ஆசீர்வாதத்தை பெறுகிறான். 8 மணிக்கு மேலே வரவனாலாம் ஆசீர்வாதத்தை இழக்கிறான். நான் ஒரு 3 நாளைக்கு முன்னே பேங்க்கு போயிருந்தேன். பேங்க்கு போயிட்டு நிற்கிறேன், பேங்கை திறக்கலை. ஒரு ஆள் வராத பாடும்படியாக உற்சாகமாக இருந்தது இல்லை? ஏன்னா அப்படி தான் ஆண்டவர் ஆராதிக்கணும். ஆனால் அது பிசாசுக்கு பிடிக்குமா? என்ன செய்வான்? எப்படியாவது இடரை கொண்டு வருவான். அதற்காக தான் பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டாம். உறுதியாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகினாலே இங்கே பார்க்கும்போது நம் பாவத்தை எல்லாம் விட்டு அறிக்கை செய்ய வேண்டாமா? பாவத்தை விட்டு அறிக்கை. தன் பாவத்தை மறைக்கணும் வாழடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டுக்கிறனோ தேவ இரக்கம் பெறுவான். ஏன் என்று சொன்னால் பாவம் செய்யாத மனிதனும் இல்லை, வேதனை இல்லாத மனிதனும் இல்லை. பெரிய செல்வம் பணமெல்லாம் உன் கையிலே இருந்தாலும் கூட உனக்கு நிம்மதி இருக்காது. பணம் இல்லாமல் இருக்கிற தரித்திரருக்கும் சமாதானம் இருக்காது. உண்மைதானே? பணம் இல்லை என்று அவனுக்கு வேதனை. பணத்தை என்ன செய்வது, எப்படி பாதுகாப்பது அவனுக்கு வேதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. இருப்பவனும் இல்லாதவனும் மகிழ்ச்சியாக இருக்கிற இடம் இந்த பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. இந்த இடத்துல மகிழ்ந்து கலை கொடும்படியாக ஆண்டவர் வைக்கிறார். ஆகினாலே உன் கஷ்டங்களை பாரங்களை ஆண்டவர் சமூகத்தில் வைக்க வேண்டும்படியாகத்தான் இந்த சங்கீதம் சொல்லி 1 - 4 மட்டும் வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. 4 ஆரம்பிச்சு. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. சாதாரணமாய் ஏதாவது வேலை செய்தால் ஒன்று இடுப்பு பிடிச்சிக்கும், கை கால் வலிக்கும், அது இதுன்னு சொல்லுவாங்க. அது உடல் அதிகமான உழைப்பினால் வருகிற சதைப்பிடிப்பு என்று சொல்வார்கள். ஆனால் பாவத்தினால் உன் எலும்புகள் எல்லாம் என்னமா 3 படி எலும்புகள், உன் எலும்புகளில் கூட சௌக்கியம் இல்லாமல் போயிடுமா? ஆமென். ஆகினாலே நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் சதைக்கு தைலம் போட்டு தேய்ச்சிடலாம், எலும்புக்கு என்ன போட்டு தேய்க்குவேன்? அது எதனால் வருது? பாவம். நீ அந்த வலி உன் பாவத்தினால், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்வதனால், தெய்வ பயமற்று இருப்பதனால் அவ்விதமான பாவங்கள் எல்லாம் இருக்கிறது. பார்க்கலாம். 8 படிக்கலாம்.
நான் பலனற்று போய் நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். மிகவும் நொறுக்கப்பட்டேன். என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் ஆமா, என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். உனக்கு கதறுகள் வருகிறது என்று சொன்னால், இவ்விதமாக தெய்வ பயம் இல்லாதனாலே நீ பலனற்று போகிற. 11 படிங்க. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். அல்லேலூயா. ஃப்ரெண்டு மட்டும் அவனை விட்டு தூரம் போயிடுறான். சொந்தக்காரனே வானானிடுறான். அவனை சொந்தக்காரனே உன் வீட்டுக்கு வரமாட்டான். எதனால? இந்த பாவத்தின் நிமித்தமாய், அக்கிரமத்தின் நிமித்தமாய். முதல் என்ன பண்ணுறான்? ஃப்ரெண்டுங்க போயிடுறான். அப்புறமா சொந்தக்காரன் கூட உன்னை விட்டு விலகிடுவார்கள். அல்லேலூயா. 17 படிங்க. நான் தடுமாறி எழ ஏதுவாய் இருக்கிறேன். ஆமா, என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் மித்தம் விசாரப்படுகிறேன். அம்மே, இதுதான் என் பரிகாரம். வேதனை இல்லாத மனிதர்கள் இல்லை, கஷ்டங்கள் இல்லாத மனிதர்கள் இல்லை, பாவம் செய்யாத மனிதர்கள் இல்லை. ஆனாலும் கூட என்ன செய்ய வேண்டுமா? அந்த பாவ அறிக்கையை, அந்த பாரத்தை ஆண்டவர் சமூகத்தில் நாம் கொடுத்து விட வேண்டும். பாரத்தை கேட்குற ஒரே ஒரு ஆண்டவர் நமது ஆண்டவர் மாத்திரமே. உன் கஷ்டங்களை கேட்கிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அதனால் இந்த பாரங்களை ஆண்டவர் சமூகத்தில் நாம் வைத்த வேண்டும். அதை விட்டு வேறு நீ போய் புலம்பி வேறு விதமான சந்தோஷத்துக்கு போனால் நித்திய வேதனை தான். அல்லேலூயா. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க? தொடர்ந்து பாவங்களை செய்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னாக்கா, பரலோகத்தை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. அவங்களுக்கு என்ன, நாம் என்ன பண்ணுறோம்? ஆடி பாடி இங்கே ஒரு ட்ரைனிங் எடுக்கிறோம். பரிசுத்தத்தில் பரலோகத்தில் எப்படியா ஆடி பாடி மகிழ்ந்திருப்போன்ட்டு. பரிசுத்தவான்கள், ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகள் அவ்விதமாக ட்ரைனிங் எடுக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு பயப்படாத பிள்ளைங்க நம்ம நிச்சயமாக அங்கே போனால் ஃபெயிலூர் தான், நரகம் தான். அதனால் இங்கேருந்து என்ன நரகத்துக்கு இருந்துடலான்னு சொல்லிட்டு வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வீட்டுக்கு போனால் பயம், எங்கு சென்றாலும் இக்கட்டு. அதனால் அவள் வேண்டாம் என்று சொல்லி அதற்காக என்ன செய்கிறான் அந்தம்மா? அதுக்கு ட்ரைனிங், அந்த நரகத்துக்கு போகிறதுக்கு ட்ரைனிங் இருக்குது, அதுக்கு மருந்து இருக்குது. சந்தோஷமாக எல்லாருக்கும் இடத்துல திடீர்னு பண்ணால் 2 பேர் காணும், 3 பேர் காணுன்னு பார்த்தா அவங்க என்ன பண்ணிட்டுப்பாங்க? நரகத்துக்கு போகிற வழியை கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்க? ஃபுல்லாக வந்துடுவாங்க. அப்போ எங்கே போவாங்களா? அவங்களுக்கு நரக வாழ்க்கை இங்கேயே வேணுன்றாங்க. நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும், பரலோகத்தில் நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும் என்று நாம் ஆண்டவரை தொழுகிறோம். 21, 22 வாசித்து முடிக்கலாம். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே எனக்கு தூரம் இராதேயும். எனக்கு தூரம் இராது, தூரம் போயிடாதப்பா. என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். அல்லேலூயா. கொஞ்சம் அருவருப்பாக இருந்தால், ரொம்ப ரொம்ப ஒரு சிலர் ரொம்ப கணவன் மனைவி கூட என்ன பண்ணுவாங்க? குளிக்காமல் இருந்தாக்கா கணவன் தூரம் திரும்பி பார்த்துக்கிறான், மனைவியும் தூரம் பார்த்துக்காதாங்க குளிக்கலைன்னா. நீ அருவருப்பாக இருந்தால் ஆண்டவன் நெருங்க வரா இல்லை? சொந்த ஒரே சரீரமாக்கப்பட்டவர்களும் உன்னை வெறுக்கும்போது, நீ துர்வாசனை உன் மீது வரும்போது, அருவருப்பான காரியத்தை நீ செய்யும்போது ஆண்டவர் முன்னிடம் வருவாரா? வரவே மாட்டார். ஆகினாலே ஆண்டவரே, ரட்சிப்பாகி ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரம். அப்போது நீ புலம்புவாய், வேதனைப்படுவாய். ஆகினாலே நம் பாவத்தை விட்டு அறிக்கை செய்து விட்டு விடுவோம். தேவன் இந்த வசனங்களை கொண்டு மக்கள் உள்ளத்தில் பேசி நிறைவான ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தருவாராக. ஆமென். சாட்சிக்கான நேரம். திறந்து கொடுத்து தேவனை பார்த்து, ஆண்டவரே எங்களை நடத்தும், எங்களை உயர்த்தும், ஏற்ற காலத்தில் என்னை நடத்தும் என்று சொல்லி, வார்த்தையினால் எங்களை நடத்தும் என்று சொல்லி கர்த்தரை பார்த்து கேட்போம். நடத்துபவா நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்ன
என்னை நடத்திடுவே, என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே, உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ என்றும் என்றும் ஆராதிப்பே, உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ என்றும் என்றும் ஆராதிப்பே. சொல்லுங்க. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே, என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே. ஆண்டவரே, எங்களை நடத்தும், எங்களை பாதுகாத்து கொண்டு போய் நடத்தும். எல்லா நன்மையும் நம் இயேசுவுக்கே. பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்தன் இந்த பாட்டு பாடினார். நல்ல பாட்டு. என்னன்னா, நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது. நான் எப்போதும் சொல்லுறேன், நம்ம இயேசு நல்லவர்னு சொல்லுறேன்னா, அல்லேலூயா. இயேசுவினால் கழுவப்பட்டு நாமும் நல்லவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுவினால் கழுவப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாமும் நல்லவர்களாக இருக்கும்போது நம்மிடம் தோன்றுகிற கனி எப்படியான கனி என்று சொல்லி கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உன் மரம் எப்படிப்பட்ட மரம் என்று சொல்லி. உன் கனி எப்படியா இருக்கிறது, உன்னோட கேரக்டர் எப்படியா இருக்கிறது, உன்னோட குணாதிசயங்கள் எப்படியா இருக்கிறதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்துட்டீங்கன்னா நமக்கு தெரியும் நீ நல்ல மரமா கெட்ட மரமா என்று சொல்லி. அல்லேலூயா. இப்போ இயேசுவின் வழி என்று சொன்னால், the way of Christ என்று சொன்னால் is also the way of bearing fruit. இயேசுவின் வழி என்று சொன்னால் கனி கொடுக்கிற வழியாகவும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுவின் வழியில் நடக்கிறாய் என்று சொன்னால் உன் வழியில் நீ கனி கொடுக்கிற மரமாகவும் இருக்கணும். நீ அந்த வழியில் செல்லுகிறாய், இயேசுவை பின் தொடர்ந்து போகிறாய் என்று சொன்னா உன்னோட கனி எப்படியா இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்பொழுதும் நம்ம ஸ்டெப்பு ஏறி வரும்போது அந்த ஒரு மிரர் வச்சிருக்கிறோம். அது வந்து பாஸ்டருக்கு வந்து, ஏன்னா அவர் எவ்ரிடே சேவ் பண்ணுறதுக்காக அவர் வச்சுக்கிறார். ஆனால் இப்போ தான் தெரியுது அது எவ்ரிடே பிலீவர்ஸ் வரும்போது எப்போதும் பார்க்குறேன். ஏன்னா டக்குன்னு சிஸ்டராக இருக்கட்டும், பிரதராக இருக்கட்டும், சின்ன பசங்களாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், டக்குன்னு வரும்போது அந்த மிரரை பார்த்துட்டு கொஞ்சம் தலையை சரி பண்ணி, நல்லது இன்னும் பெருசாக கூட போட ட்ரை பண்ணுறேன். நான் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு தெரியும் உங்களுக்கு இல்லையா? எதிரில் போட்டுறேன். ஸ்டெப்பு ஏறின வந்தோன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மூஞ்சை பார்த்துட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மூஞ்சி கனி கொடுக்குற மூஞ்சா. அல்லேலூயா. இந்த மூஞ்சி என்ன மூஞ்சி? கனி கொடுக்குற மூஞ்சா இல்லை கனி கொடுக்காத மூஞ்சான்னு நமக்கு ஏறி வரும்போது நமக்கு என்ன ஆகும் தெரியும். அல்லேலூயா. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் சபைக்கு வரும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் உண்டாகட்டும். அதற்காகத்தான் ஒரு மிரர் இல்லையா, பெரிய மிரரை போட்டு வைக்கலாம். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் நம் கனி கொடுக்கிற மரமா இல்லையா என்று சொல்லி சில நேரம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது தெரியும் கர்த்தரில் வழியில் நடக்கிறாயா நடக்கலையா என்று சொல்லி. ஆமென். இயேசுவின் வழி என்று சொல்லி பார்க்கும்போது வே ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு 7 காரியங்கள் இருக்கிறது. அந்த 7 காரியங்களை நான் சீரியஸாக பிரசங்கம் பண்ண போகிறேன். அப்படின்னா 7 காரணம் 7 வாரமும் இதை சீரியஸாக பிரசங்கம் பண்ண போகிறேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா the way of Christ. இயேசுவின் வழி. அது வந்து கனி கொடுக்கிற வழி. ஆச்சா, இயேசுவின் வழி என்ன? கனி கொடுக்கிற வழி. நாங்கள் அந்த 7 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லுறேன். இயேசுவின் வழி என்றால் தேவனின் வழி. இயேசுவின் வழி என்றால் என்ன? தேவனின் வழி. இயேசுவின் வழி என்றால் ஜீவனின் வழி. The way of Christ is also the way of life. இது இரண்டாவது. இயேசுவின் வழி என்றால் சத்தியத்தின் வழி. இது மூன்றாவது காரியம். இயேசுவின் வழி என்றால் அன்பின் வழி. இயேசுவின் வழி என்றால் மகிழ்ச்சியின் வழி. இயேசுவின் வழி என்றால் சமாதானத்தின் வழி.
இயேசுவின் வழி என்றால் ஒற்றுமையின் வழி. இயேசுவின் வழி என்றால் ஜெபத்தின் வழி. இயேசுவின் வழி என்றால் மன்னிப்பின் வழி. இதெல்லாம் நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நான் தலைப்புக்காக எடுத்துக்கொண்ட வழி என்னன்னா, இயேசுவின் வழி என்றால் கனி கொடுக்கிற வழி. அல்லேலூயா. நாம் இயேசுவின் வழி நடக்கிறேன், இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறேன் என்று சொன்னால், நீ கனி கொடுக்கிற மரமா இருந்தால் மட்டுமே தான் நீ இயேசுவின் வழியில செல்கிறாய். வசனம் சொல்றதில்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவன் பிதாவை வரான். ஆமா, அப்போ நீ இயேசுவின் வழியில சென்றால் மட்டுமே தான் யாரை பார்க்க முடியும்? பிதாவை. நீ இயேசுவின் வழியில செல்கிறாய் என்று சொன்னால், இந்த படித்த எல்லா காரியமும் உன்னிடம் இருந்தால் மட்டுமே தான் அந்த வழியில நீ செல்கிற பிள்ளையாகவும் மகளாகவும் இருப்பாய். அப்படி இல்லைன்னா யாரை பார்க்க முடியாது? தேவனை பார்க்க முடியாது. See, everything has a mark here. For the wages of sin is death. பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். மரணம். நீ பாவம் செய்த என்ன ஆகணும்? சாவாய். சாவாய். You're dead if you don't repent. நீ மனம் திரும்பல, பாவத்தில் நீ வாழ்ந்து கொண்டு வருகிறாய் என்று சொன்னால் நீ கண்டிப்பா என்ன ஆகுவே? சாவாய். சாவாய். Unless you repent completely and come to God and say, Jesus, ஒரு தாவீதை போல மாற கற்றுக்கொள்ளுங்க. தாவீது சொல்ற, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாங்க. He says, create in me a clean heart, O God. எனக்கு ஒரு புதிய சுத்த இதயத்தை தாரும். தாரும். யார் கேட்டதுங்க? தாவீது. தாவீது கேட்டதுக்கு அப்புறமா மீண்டும் அந்த பெத்ஷெபாலின் காரியமோ, என்ன காரியம்? அந்த பெத்ஷெபாலின் காரியமோ, அந்த ஒரு விஷயங்களை மீண்டும் தாவீது கிட்ட தோன்றல, வரல. ஏன்னா தாவீது, ஆண்டவர் என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவர், மீண்டும் அந்த பெத்ஷெபாலை பார்க்க மாட்டேன்னு இப்படி பார்க்கலாம், அவன் பார்க்க மாட்டேன்னு சொல்லி இப்படி திரும்பி போயினே இருந்துட்டான். பார்க்க மாட்டேன்னு சொல்லி திரும்பி போயினே இருந்துட்டான். அது வருந்தி நான் அழுது கேட்கிற, ஆண்டவரே ஒரு புதிய இருதயத்தை தாரோ. ஏன்னா பழைய இருதயத்தில் என்ன இருந்துச்சு? அழுக்கு இருந்துச்சு, பாவம் இருந்துச்சு. அந்த இருதயத்தினால நான் கனி கொடுக்காமல் இருந்துருவேன். அந்த இருதயத்தை என்ன பண்ணுங்க? வேண்டாம் ஆண்டவரே, கிரியேட் இன் மீ a clean heart, ஒரு புதிய இருதயத்தை தாரோம் என்று சொல்லி தாவீது கேட்டான். தாவீதுக்கு தேவன் புதிய இருதயத்தை கொடுத்த பிறகு கர்த்தர் சொல்கிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்ற தாஸ். ஏன் தெரியுமா? அவன் இருதயம் புதுப்பிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. நீ கனி கொடுக்கிற மரமா இருக்கணும்னா முதல்ல நீ செய்ய வேண்டியது, உன் இருதயம் புதுப்பிக்கப்பட்ட இருதயமாய் மாறினால் மட்டுமே தான் அந்த இருதயத்தில் தோன்றுகிற நல்ல கனிகள், நல்ல குணாதிசயங்கள் உனக்கு கனி கொடுக்க வழிவாச திறந்துறலும். அல்லேலூயா. For first to grow a seed, ஒரு மரம் வளரணும்னா என்ன வேணும்? விதை. seed. The seed is your heart. விதை எது? இருதயம். உங்க இருதயத்தை நீ மாற்றினால் தான் அந்த இருதயத்தை கனி கொடுக்கும். If you cling on to the whole heart, cling on to the whole self, பழைய இருதயம், பழைய காரியங்களை பிடிச்சு கொண்டே நீ வாழ்ந்து கொண்டு வந்தால், சொல்றேன் பாருங்க, யாரும் நல்லவன் கிடையாது. பக்கத்துல பார்த்து யாரும் நல்லவன் கிடையாது, யாரும் நல்லவன் கிடையாது. ஏதோ ஒரு கட்டத்தில் எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தான். யாரும் நீதிமானா பிறக்கல, யாரும் நீதிமானா பிறக்கல. எல்லாமும் ஒரு கட்டத்தில் பாவம் செய்தவர் தான். எப்போது நான் பாவம் செய்தேன் என்று உணர்வு உனக்குள் வருகிறதோ நேரத்தில் விட்டுடு. அந்த புதிய இருதயம் தோன்ற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அந்த புதிய இருதயம் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அந்த புதிய விதையானது வளர ஆரம்பிக்கும். அப்பதான் தேவனுடைய வழி உனக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. Only when you sow the seed, அந்த விதையை விதைச்ச உடனே அந்த மண்ணானது அந்த விதையை அப்சார்ப் பண்ணுது. அந்த மண் என்ன பண்ண? அந்த விதையை அப்சார்ப் பண்ணி எடுத்துக்கொள்ளுது. எடுத்துக்கொண்டு அந்த சூழ்நிலைக்கு அந்த மண்ணை அது அந்த விதை மாற்றிக்கொள்கிறது. அந்த மண் அந்த விதைக்கு இடம் கொடுக்குது. கொடுத்த உடனே ஒரு புதிய பாதை ஏற்படுத்துது. அது அப்படியே மேல அழகா தோன்றி வருகிறது. ஏன்னா இடம் கொடுத்ததுனால. அதே போல உங்க வாழ்க்கையில் நீ கனி கொடுக்கிற ஆத்துமாவா, கனி கொடுக்கிற மரமா இருக்கணும்னா புதிய இருதயத்துக்கு இடம் கொடுங்க. கர்த்தருக்கு புதிய இடம் கொடுங்க. பழையவைகள் போகட்டும். கொரிந்தியர் சொல்லுங்க, பழையவைகள் என்ன ஆச்சுங்க? ஒழிந்தன. எல்லாம் போய்தான். All old self is dead. பழையவைகள் ஒழிந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு புதியமான விஷயங்களுக்கு வாங்க. கர்த்தர் இன்று உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உன்னை அழைக்கிறார். புதியவைகள் பழையகளை விட்டு புதியமான காரியம் என்ன பாங்க வாங்க. அப்பதான் இயேசுவின் வழியில நீங்க நடக்க முடியும்.
சாதாரணமா வழியில் நடக்க முடியாதுங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. அந்த வழியில நீங்க நடக்கணும்னா உன்னை மாற்றி கொண்டால் தான் வர முடியும். சாதாரணமா யாரும் அந்த வழியில நடக்க முடியாதுங்க. நடக்க முடியுமா அந்த வழியில? இல்ல, அவன் ஏமாற்றுக்காரன். அவன் போர்வையை போற்றி கொண்டு, வெண்ணாடை போற்றி கொண்டு, ஏமாற்றி கொண்டு அந்த வழியில நடந்து வரன்னு சொல்லி நடக்கவே முடியல அவனுக்கு. அந்த வழியில வரவே முடியாது அவனால. ஆனா கிறிஸ்துவன் என்று சொல்லி போர்வையை போட்டுக்கொண்டு சபைக்கு வருவா. கிறிஸ்துவன் போர்வை போட்டுக்கொண்டு பாட்டு பாடுவா. கிறிஸ்துவன் வழியில நடக்கிறேன் என்று எல்லா விஷயங்களும் செய்வான். ஆனா உண்மையாய் அவன் இன்னும் வழியில வரவே இல்லை. ஏன்? அவன் ஆத்மா இன்னும் மாறல. அவன் இருதயம் இன்னும் இயேசுவுக்காய் மாறல. நீ மாறாததுனால உன்னை இயேசுவின் வழிக்கு நடக்க ஆரம்பிக்கல. இயேசுவின் வழி நீ ஆரம்பிச்சிட்டுனா உன் கனிகளை கொண்டு உன்னை தீர்மானிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ இயேசுவின் வழியில் நடக்கிறேன்னு சொன்னா உன் கனிகளை கொண்டு என்ன பண்ணப்படும்? தீர்மானிக்கப்படும். எடுத்து பாத்தீங்க யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்க என்னவா இருப்பீங்க? சீஷரா. Jesus described it as mark of a disciple. நீ தேவனின் சீஷர்களா இருக்கணும் என்று சொன்னா, தேவனின் சீஷர்களா இருக்கணும் என்று சொன்னா என்ன செய்யணும்? மிகுந்த கனி கொடுக்கணும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல நான் சொல்லுங்க. நான் தேவனின் சீஷனாய் இருக்கணும்னா மிகுந்த கனி கொடுக்கணும். நீ தேவனின் சீஷனா இருக்கிறேனா யார் வழியில நடப்பாங்க? தேவன் சீஷர்கள் நடப்பாங்க. தேவனின் சீஷனா இருக்கணும்னா நீ என்ன கனி கொடுக்கணும்? மிகுந்த கனி கொடுக்கணும். 15-16 படிங்க சிஸ்டர். 16. நீ 15-16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை என்ன பண்ணினாரா? ஏற்படுத்தினேன். கவனிங்க சிஸ்டர். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்த காரியம், உன்னை ஏற்படுத்தின காரியம், நீ ஜாலியா என்று சாகிறது கிடையாது. நீ உலகத்தில் வாழ்ந்து மறிக்கிறது கிடையாது. கர்த்தர் உன்னை ஏற்படுத்தின காரியம் நீ மிகுந்த கனி கொடுக்கும்படியா கர்த்தர் உன்னை ஏற்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். If you want to know the reason why you are here, ஏன் இந்த பூமி மேல இருக்கிறார் ரீசன் வேணுமா? அவர் உன்னை ஏற்படுத்தின காரியமே நீ கர்த்தருக்கு மிகுந்த கனி கொடுக்கும்படியா கர்த்தர் உன்னை ஏற்படுத்தினார். He appointed you as his disciple. முதல் காரியம் ஏன் கனி கொடுக்கணும்? It is a mark on the disciple. அவர் சீஷர்கள் மேல் ஒரு மார்க், ஒரு முத்திரை போடப்பட்டது. என்னவென்று சொல்லி இவர்கள் கனி கொடுக்கணும் என்று சொல்லி. இரண்டாவது, உங்களை ஏற்படுத்தின காரியமே நீங்கள் கனி கொடுக்கிற மரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி. God appointed you to bear fruit. யாருக்கு bear fruit பண்ணணும்? இயேசுவுக்கு, கர்த்தருக்கு கனி கொடுங்க. உலகத்தில் நீ சாதிக்கிறது ஒண்ணே இல்லைங்க பிரதர். உலகத்தை சாதிக்கிறது ஒன்றும் இல்லை பிரதர். நேற்று கூட ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு இந்த மாலூரில் வந்து சைட் இருக்கு என்று சொல்லி என்னிடம் பேசிட்டு போனாங்க. இங்கே தான் இருக்கும், அது எங்கேயோ. நீங்கள் யாரா சைட் வாங்குறீங்கன்னா மாலூருக்கு போயிட்டு வாங்க. நான் சொன்னேன், எங்கள் ஜன மக்கள் வந்து சண்டே வரமாட்டாங்க. அவங்க சொன்னாங்க காலையில் தான் ஆகுதுன்னு சொல்லி. நான் சொன்னேன், சைட்டை வாங்கி ஏன் வீடை கட்டணும்? எனக்கு தான் இவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. நான் அல்லேலூயா. சைட்டு வாங்கி ஏன் நான் இல்லை பிரதர், இட் இஸ் வெரி குட், வெரி இம்பார்ட்டன்ட் டு பை சைட். நான் சொன்னேன், கர்த்தர் வருகை எப்போ வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. அந்த உலகத்துக்காய் சேர்த்து விருப்பதை காட்டிலும் கர்த்தருக்காய் சேர்த்து விருப்பது நல்லது என்று நான் விரும்பினேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல நீ சைட்டை வாங்கி நிலம் வாங்கி வீடு கட்டுறதை காட்டிலும் அங்க ஒரு இடத்துக்கு உன் இருதயத்தை ஆயத்தம் படுத்து கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பார். அல்லேலூயா. இங்க நீ சந்தோஷமா சேர்த்து வைக்கிறதை காட்டிலும் அந்த இடத்துக்கு போக நீ சேர்த்து வை, அது உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போகும். இங்க இருக்கிறதுக்கு அலையாத, அங்க இருக்க ஆசைப்படு. கர்த்தர் இங்க எல்லாரும் நிலைத்து தருவார். கர்த்தர் எல்லாத்தையும் உனக்கு இங்க செய்து தருவார். ஆனா முதலாவது
அங்க வீடு கட்ட ஆரம்பி. எங்க? பரலோகத்துல. பரலோகத்துல வாகனம் வாங்க ஆரம்பி. பரலோகத்துல இருக்க பிரயாசப்படு. கர்த்தர் இந்த பூமியில உனக்கு எல்லாமே வாய்க்க செய்வார். ஏன்? உன்னோட முதல் நோக்கம் அங்க, அதுக்கப்புறம் தான் இங்க. நீ உன் நோக்கம் இங்க மாறிடுச்சுன்னா அது அப்படியே போயிடுங்க, அது அப்படியே போயிடும். ஸோ முதல் காரியம் கர்த்தர். ஏன்? அவர் வழியில நடக்கிற நீ அவரை குறித்து யோசித்தனா கனி கொடுக்கிற மரமாய் மாறுவாய். அல்லேலூயா. இன்னொரு வசனம் படிங்க, 15ஆம் அதிகாரம் 1-2. நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடுக்காத செடி எதுவோ, கொடி எதுவோ, அவர் அதை அறுத்து போடுவார். அவர் அதை என்ன பண்ணி போடுவாருங்க? அறுத்து போடுவார். என்ன பண்ணுவாரு? அறுத்து போடுவார். சொல்லுங்க, படிங்க நம்புற. என்னில் கனி கொடாது இருக்கிற செடி எதுவோ, என்னில் கனி கொடாது இருக்கிற செடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நீங்க எல்லாம் சொல்லுங்க, என்னில் கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை கர்த்தர் அறுத்து போடுவா. அறுத்து போடுகிறார். அறுத்து போடுவா. அறுத்து போடுகிறார். அறுத்து போடுவா. நீ கனி கொடுக்காம இருந்தினா கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? அறுத்து போடுவார். அறுத்து போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க. வேத புத்தகத்தை படிக்கிறீங்க தெரியுது, இதுல என்ன சொல்லுது? கனி கொடுக்காத எந்த மரமும் என்னாகும்? அறுக்கப்படும், அக்கினியில போடப்படும், அறுக்கப்படும், வென்று அக்கினியில் சாவீங்க. ஏன்? நீ கனி கொடுக்காம மறிச்சுட்டா, நீ கர்த்தருக்காக வாழாம இருந்துட்டீனா உன்னை அறுத்து போடப்படும். வசனம் சொல்லுது, நான் சொல்லல. அங்க செல்லும் புறஜாதி மக்கள் கூட வேத புத்தகத்தை பார்த்து பயப்படுறாங்க தெரியுமா? புறஜாதி பிள்ளைங்க கூட வேத புத்தகத்தை பார்த்து பயப்படுறாங்க தெரியுமா? இந்த பைபிள் சொசைட்டி தெரியுமா, இங்கே கப்பன் பார் கிட்ட போகும்போது, எம்ஜி ரோடு கார்னரில் போகும்போது பைபிள் சொசைட்டி, அங்கே வந்து பெரிய ஒரு பைபிள் வச்சுருக்காங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னா போனீங்கன்னா இந்த பைபிள் சொசைட்டிக்கிட்ட பெரிய ஒரு பைபிள். அங்கே சுற்றுலா வர பிள்ளைங்க எல்லாரும் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா நான் என் ரூட் அது, ஆஃபீஸ் போகிற ரூட் அதுதான். நான் போகும்போது அந்த பைபிள் அங்கே இருக்குது, பைபிள் இருக்குது. அங்கே போகிறவங்க எல்லாரும் அந்த பைபிளை பார்த்துட்டு தொட்டு போகிறாங்க. நான் யோசித்தேன், ஏனாத்துக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இருக்குது, இந்த வார்த்தை உண்மையான வார்த்தை என்று சொல்லி. இதில் வல்லமை இருக்குது, அவங்களுக்கு புரியுதுங்க. அதனால தான் இந்த வேத புஸ்தகத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க தொட்டு கும்பிட்டு போகிறாங்க. போகிறாங்க வர்றாங்க. வரும்போது சர்ச் சபையை பார்த்து, இந்த கிராஸை பார்த்துட்டு, இந்து பிராமணன் அவர் ஒரு பிராமணன். அந்த பிராமணர் இப்படி போகிறாரு. போகும்போது அந்த சிலுவை பார்த்துட்டு ஷாக்கு எனக்கு. நான் யோசித்தேன், அவங்களுக்கு தெரியுது இந்த வேத புஸ்தகம், இந்த கிறிஸ்துவம் உண்மை என்று அவர்களுக்கு புரியுது. ஆனால் கிறிஸ்துவ மக்கள் தான் அதை அஜாக்கிரதை எடுத்துக்கொள்கிறார்கள். கிறிஸ்துவ பிள்ளைகள் தான் அதை அஜாக்கிரதை எடுத்துக்கொள்கிறார்கள். வசனம் சொல்லுது, கனி கொடுக்காத he cuts off every branch in me that bears no fruit. என்னில் கனி கொடுக்காத கொடியை கர்த்தர் என்ன செய்றாருங்க? அறுத்து போடுகிறார். சோ நீ தேவனுக்கு கனி கொடுத்தால் மட்டுமே தான் நீ கர்த்தரின் வழியில நடக்கிறவளா இருக்கிறாய். நீ கர்த்தரின் வழியில நடக்கிறதுனால எங்க போவா? பரலோகத்துக்கு போவாய். அல்லேலூயா. அல்ல நீ கனி கொடுக்கலன்னா உன்னை வெற்றி எங்க போடப்படுவீங்க? ஆமா. அல்லேலூயா. நான் சொல்லலைங்க, வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நான் சொல்லலைங்க, வசனம் சொல்லுது. நீ கனி கொடுக்கல எங்க போடப்படும்? அக்கினியில போடப்படும். நீ கனி கொடுத்தால் அவர் வழியில் நடக்கிறாய். அவர் வழியில நடக்கிறதுனால நீ பரலோகத்துக்கு போய் பிதாவை காண்பாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல இரண்டாவது பகுதியை நாம் பார்க்கும்போது ஹவு நம்ம இயேசுவானவர் சொன்ன 3 காரியத்தை மட்டும் படிக்கிறேன். 15 நாள் படிங்க. என்னில் நிலைத்திருங்கள். என்னில் யோவான் 15:4. ஆமா படிங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு படிங்க. என்னில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கொடி கொடுக்க மாட்டாது. அது தானா கொடி கொடுக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. Someone read it in English for me. ஆங்கிலத்துல படிங்க. Abide in me and I in you. Oh, branch cannot bear fruit by itself, except it abides in the vine. Hallelujah. Hallelujah. அந்த கொடி என்ன கொடுக்காது? என்ன பண்ணலன்னா அந்த செடியில நிலைத்து நிற்கல. நாமே சொல்லுங்க பார்க்கலாம். அது அந்த கொடி அதுவாகவே என்ன பண்ண முடியாதுங்க, கனி கொடுக்க முடியாது. So who is the செடி here?
Christ. இயேசு கிறிஸ்து செடியா இருக்கிறார், நாம் என்னவா இருக்கிறோம்? கனி கொடுக்கிற கொடிகளா இருக்கிறோம். இந்த கொடியானது தானாகவே வந்து கொடி கொடுக்க முடியாது. இந்த கொடியானது இயேசுக்குள் நிலைத்து நின்றால் மட்டுமே தான், only when you abide in Jesus Christ, the செடி இல்லையா, அந்த கொடியில நீங்க abide பண்ணி இருந்தா தான், நிலைத்து நின்றால் மட்டுமே தான் நீ கொடி கொடுக்க முடியும். தானாக எதுவுமே செய்ய முடியாது. This is for everybody who says, நான் ரொம்ப நல்லவன் பாஸ்டர், நான் வந்து யாரையும் சபிக்கிறது கிடையாது, நான் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது, நான் குறைகள் சொல்ல மாட்டேன், I don't complain anything, I don't do anything pastor, I'm very good soul. No. நல்ல மனிதனா இருந்தாலும் பரலோகம் போகவே முடியாது. அநேகர் இருக்கிறாங்க, ரொம்ப நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, யாரும் குற்றம் நினைக்காத, யாரும் குறைகள் சொல்லாத, யாரும் தப்பா பேசாத ரொம்ப மனுஷங்கள் பூமியில் மேல் இருக்கிறாங்க. நம்ம தான் பார்க்கறது இல்லை, ஏன்னா நம்ம கண்ணாடி அப்படி இருக்கு. நாம் பார்க்குற எல்லாரும் அவங்க நல்லவளை பார்க்க வைக்க மாட்டோம், நம்ம எல்லாரும் எப்பவுமே அவங்க கெட்டவளை தான் பார்ப்போம், ஏன் கண்ணாடி அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பரலோகம் போக முடியாது. நீ எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் பரலோகத்துக்கு போக, ஆனால் தானாவே யாரும், நான் வசனம் சொல்லுது படிங்க உணவு தமிழ்ல, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், அது தானாய் கனி கொடுக்கப்பட மாட்டாது. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக என்ன பண்ண முடியாது? கனி கொடுக்க முடியாதுங்க. though it is கொடி, அந்த கொடி வளர்ந்தாலும் அது நிலைத்து நிற்கலன்னா என்ன பண்ண முடியாதுங்க? கனி கொடுக்க முடியாது. நீ யாரா இருந்தாலும் கர்த்தரை நிலைத்து இருந்தால் மட்டுமே தான் நீ கனி கொடுக்க முடியும். ஆமென். 5வது வசனம் படிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சொல்லுங்க, என்ன அப்பா உங்களை இல்லாம, சொல்லுங்க அப்பா உங்களை இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா நீங்க இல்லாம, சொல்லுங்க நீங்க இல்லாம, அப்பா நீங்க இல்லாம, சொல்லுங்க அப்பா நீங்க இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாது. I cannot bear fruit, நான் கனி கொடுக்க முடியாது ஆண்டவரே. Go and hold on to him. யாக்கோபு பண்ணது ரொம்ப இஷ்டம் எனக்கு. என்ன தெரியுமா? யாக்கோபு வந்து ஆசீர்வதிச்சிட்டாங்க. யாரு யாக்கோபு ஆசீர்வதிச்சது? அவங்க அப்பா ஈசாக்கு என்ன பண்ணாரு? நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லி கொடுத்துட்டாரா? கொடுத்த ஈசாக்குக்கு என்ன கெச்சிச்சு? நிலம், ஆடு, மாடு எல்லாமே அவனுக்கு கெச்சிச்சா? எல்லாமே கெச்சிச்சா இல்லைங்களாங்க? ஊன்னு சொல்லுங்க. எல்லாம் கிடைச்ச யாக்கோபு சந்தோஷமா இல்லை. கரெக்டா? எல்லாம் கிடைச்ச யாக்கோபு சொல்ல 1:2. யாருக்கு? யாக்கோபுக்கு என்ன? 1:2. அக்கா தங்கச்சிய கட்டிக்கணும், அது கூட எல்லாமே சேர்த்து கொடுக்கப்பட்டது. ஆனாலும் யாக்கோபு சந்தோஷமா இருந்தானா? இல்ல. யாக்கோபு சந்தோஷமா இல்ல. ஆனா எப்போது இவர் இல்லாம என்னால ஒன்னும் பண்ண முடியாது என்று சொல்லி, இந்த கொடி இல்லாம, இந்த கொடியினால அந்த செடி இல்லாம ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி யாக்கோபு எப்ப தெரிஞ்சுக்கணும், அந்த கொடியை போய் பிடிச்சுக்கணும். அப்பா என்ன ஆசீர்வதிச்சால் வழியே என்னால எனக்கு என்ன பண்ண முடியாது, உன்னை விட மாட்டேன் என்று சொல்லி எப்போது கெஞ்சினானோ அந்த செடி அந்த கொடியை இறுக்கி பிடிச்சுக்கிச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாக்கோபு கேட்டான், அந்த செடி அந்த கொடியை இறுக்கி பிடிச்சுன்னு இஸ்ரவேலாய் மாற்றினது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கனி கொடுக்கிற மரமாய் மாறினான் யாக்கோபு. ஏன்? எப்படி நான் இந்த செடியை பிடிச்சுக்கணும் யோசிச்சான் யாக்கோபு. பிடிச்சுக்கனா கர்த்தர் யாக்கோபை மாற்றினார். அல்லேலூயா. ஒன்னு புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் இல்லாம உன்னால என்ன பண்ண முடியாது? கனி கொடுக்க முடியாது. இன்னொரு வசனம் படிங்க. பிலிப்பியர் 4:13. இயேசு என்ன சொல்றார்? பிலிப்பியர் 4:13. சீக்கிரம் படிங்க, டைம் இல்ல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கொடியானது கனி கொடுக்கிற கொடியாய் மாறணும்னா நீ யாருக்குள்ள இணைந்திருக்கணும்?
கிறிஸ்துவுக்குள்ள இணைந்திருக்கணும். நீ கிறிஸ்துவுக்குள்ள இணைந்து இருந்தேனா வசனம் சொல்லுகிறது, என் பலன் இல்லா கட்டியும் கர்த்தருடைய பலன் என்ன செய்யும், என்ன நடத்தும். ஐ கேன் டு எனிதிங். கிறிஸ்துவின் பலத்தை எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீ கனி கொடுக்க பலன் வேணும்னா யாரை பிடிக்கணும்? கிறிஸ்துவை பிடிச்சுக்கோ. யாரை பிடிக்கணும்? கிறிஸ்துவை. கிறிஸ்துவை. உன்னால ஒண்ண முடியாது. நீ ஒரு எம்டி டப்பா, நான் ஒரு எம்டி டப்பா, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத எம்டி டப்பா. ஒரு சில சமயம் நான் யோசிச்சு பார்த்துருக்கிறேன். சில சமயம் யோசிச்சு பார்த்து ஒரு தனிமையாக உட்காந்து யோசிச்சுக்கிறேன், நான் என்ன தான் பண்ணேன் என்று யோசிச்சு பாருங்க. ஒன்றும் கிடையாதுங்க. என்ன பண்ண? ஒன்றும் கிடையாது. ஜீரோ டப்பா. ஆனால் என்ன நிலை நிறுத்தினது யாருன்னு யோசிக்கும் போது தான் சொல்லுது, கர்த்தர் என் மேல் ஏதோ வச்சிருக்கிறாரு. ஆமே. நீ எப்போ நீ ஒன்னதுக்கு இல்லை, நீ எப்போ யோசித்து கர்த்தரின் மேலே சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறாயோ, கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்கிறவரா இருக்கிறா. அல்லேலூயா. அது சாதாரணமான மக்களுக்கு புரியாது. சாதாரணமான மக்களுக்கு அது புரியாது. யாருக்கு புரியும்? கர்த்தரின் வழியில நடக்கிறவன் தான் அந்த வழி என்னன்னு புரியும். கர்த்தரில் சார்ந்து இருக்கிறவன் தான் அந்த ஆசீர்வாதம் என்னன்னு புரியும். மனிதனாய் சுயத்தில் வாழ்ந்து வந்தால் அந்த ஆசீர்வாதம் என்னன்னு உனக்கு புரியாது. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் செய்ய எல்லாம் பலன் உண்டு. கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய கனி கொடுக்கிற மரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தரை bearing fruit. Man, how can we abide in Christ? இயேசுவுக்குள் நான் எப்படி நிலைத்து நிற்கணும்? இப்ப நிலைத்து நிறந்தா தான் என்ன ஆகும்? கனி கொடுக்கும். புரியுதா? நிலைத்து நிறந்தா என்ன ஆகும்? கனி கொடுக்கும். சோ எப்படி நான் நிலைத்து நிற்பது? 2 வசனம் படிக்கிறேன். கலாத்தியர் 3:27 படிங்க. How we can abide in Christ. Galatians 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் யாரை தரித்து கொண்டிருக்கிறீங்க? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களில் எத்தனை பேர் ஞானஸ்தானம் ஏற்றிருக்கிறீங்களோ அத்தனை பேர் யாரை தரித்து இருக்கீங்க? கிறிஸ்துவை தரித்து இருக்கிறீங்க. So how can I be abide in Christ? You can be abided in Christ only when you baptize. நீ ஞானஸ்தானம் பெற்றால் மட்டுமே என்ன ஆகப்படுவாய்? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவளா இருப்பாய். இப்ப 2வது கேள்வி. ஏன்னா அநேக ஞான பேப்டிசம் எடுத்து ஆபிரகாமா ஆதாமா இருக்கிறவங்க தான் முதல் கியூல போய் நிற்கிறாங்க. ஆபிரகாமா ஆதாமா யாக்கோபா ஈசாக்கா இருக்கிறவங்க தான் முதல் கொலைக்காரனா மாறுறாங்க. காயின் பேர் வச்சதான் என்ன பண்ண? முதல்ல கொலை பண்ணா. தாவீது என்ன பண்ணா? இப்ப ஞானஸ்தானம் எடுத்துட்டா தண்ணியில நீங்க இப்படி போயிட்டு புக்கு முழுங்கி வந்துட்டா நீங்க யாரும் என்ன ஆக முடியாது? கிறிஸ்துவை தரித்து கொண்டது பிரகாரம் கிடையாது. கிறிஸ்துவை அது ஒரு அடையாளம். ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளம். கிறிஸ்துவை நீ தரித்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் அவரை முழுமையாய் ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள் நீ நிலைத்து நிற்கிறாய் என்று சொன்னால் அவரை நீ முழுமையாய் ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்து அவரை உன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் தான் ஞானஸ்தானம். அது ஞானஸ்தானம். தண்ணியில முழுகிட்டு வருது, அது வந்து சிம்பல். புரியுதுங்களா? அப்ப இந்த வசனம் என்ன சொல்ல படிக்கணும்? 4 கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நீ எப்படி நிலைத்து நிற்கணும்னா நீ இயேசுவை முழுமையா ஏற்றுக்கொண்டால் தான். இந்த செடிங்க பார்த்துருப்பீங்க, நீங்க இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்துப்பீங்க. இந்த பக்கம் மாங்காய் மரம் இருக்கும், இந்த பக்கம் வேற ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தையும் இந்த மரத்தை என்ன செய்யறாங்க? இணைக்கிறாங்க தானே? எப்படி இணைக்கிறாங்க சொல்லுங்க? கொஞ்சம் வெட்டிட்டு அதுக்கு ஈக்குவலா ஷேப் அது வெட்டிட்டு அதை சேர்த்து கொஞ்சம் பேர் சாணம் ஓட்டுறாங்க, கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க? சாணம் ஓட்டுறாங்க. நல்லா டைட்டா காத்து போகக்கூடாது. நல்லா அந்த பேப்பர் கவர் பேப்பர் என்ன செய்யறாங்க? அதை நல்லா கட்டிடுறாங்க. அந்த கட்டினோட என்ன ஆகுதுன்னா அதில் இருக்கிறது இதுவும் ஒன்றா ஒரே மரமாக மாறுது. ஒரே மரமாக மாறின பிறகு தான் இந்த வேரில் இருக்கிற சத்து எல்லாம் அந்த கலைக்கு போய் அந்த கலை கனி கொடுக்கிற மரமாக மாறுது. அதுதான் ஞானஸ்தானம். ஆமென். அல்லேலூயா. அப்போ என்ன? நீ அவருக்குள் இணைந்து இருந்தால் தான் இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறாய். இயேசுவை தரித்து கொண்டால் மட்டுமே தான் ஞானஸ்தானம் பெற்று கொண்டிருக்கிறாய் என்று உறுதி.
தண்ணியில முழுகிட்டு வந்த ஞானஸ்தானம் கிடையாது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் இணைந்து இருக்கிறேன் என்று சொல்லி எப்போ வாழ ஆரம்பிக்கிறாயோ அதுவே தான் ஞானஸ்தானம். அப்போதான் நீ கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்கிறாய். இல்லைன்னா நீ ஏதோ ஏமாற்று வேலை செய்துன்னு வர. திருமணத்துக்காக ஞானஸ்தானம், ஏதோ சபையில் சர்ச்சில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஞானஸ்தானம், ஏதோ சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்ற ஞானஸ்தானம், அநேக சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ஞானஸ்தானம். இவையெல்லாம் ஞானஸ்தானம் கிடையாது. நீ எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய் என்று சொன்னால் அவரை போலவே மாறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போது 2 காரியம் பார்த்தோம் இல்லையா? நீ எப்படி தரித்து கொள்ளணும்? முதல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். 2வது யோவான் 15:9-10 படிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 9-10 சீக்கிரம் படிங்க. ஜான் 15. இதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன் என்று, நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன் என்று என்னுடைய அன்பினாலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, அவரின் அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கண்டுகொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நீங்களும் என்னில் இருந்தால் என் அன்பிலே நிலைத்து நிற்பீங்க. முதல் காரியம் பார்த்தோம், இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். 2வது காரியம், how to abide in Christ. இயேசுவுக்குள்ள எப்படி நிலைத்து நிற்பது? நான் அன்பு செலுத்துகிறவனா இருக்கணும். நீ எப்படி இருக்கணும்? அன்பு செலுத்துகிறவனா இருக்கணும். நீ எப்போது அன்பு செலுத்தாம உனக்கு மட்டும் நீ வாழ்ந்துன்னு வரையோ, நீ இயேசுக்குள் இல்லை. இயேசுக்கு இல்லாததுனால நீ கனி கொடுக்கல. நீ கனி கொடுக்காதனால எங்க நடக்கல? அவர் வழியில நடக்கல. இங்க கவனிங்க சிஸ்டர், இயேசுவின் வழியில நடக்கிறீங்களா? நடக்கிறீங்களா இல்லையா? நடக்கிறீங்களா இல்லையா? பொய் நான் சொல்லுங்க, நடக்கிறீங்களா இல்லையா? நடக்கிறோம். ஓகே. நீங்க இயேசுவின் வழியில நடக்கிறதுனால என்ன கொடுக்குறீங்க? கனி கொடுக்குறீங்க. சரியா? நீ கனி கொடுக்கணும்னா எப்படி இருந்திருக்கணும்? நிலைத்து நிற்கணும். நீ கனி கொடுக்கணும்னா யாரு நிலைத்து நிற்கணும்? செடி யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துவில் என்னவா இருக்கணும்? நிலைத்து நிற்கணும். சரியா? நீ நிலைத்து நிற்கணும்னா முதலாவது இயேசுவை முழு மனதாய் ஏற்றுக்கொண்டிருக்கணும். 2வது அன்பு செலுத்துகிறவனாய் இருக்கணும். Then by abiding in his love, அவருடைய அன்பிலே நீ நிலைத்து நிற்கிறதுனால அவருக்குள் இருக்கிறாய், அவரை போல் இருக்கிறாய், அவர் கற்பனைகளை கைப்பிட்டு வழிநடத்திக் கொண்டு வருகிறாய். அதனால் நீ யாரில் இருக்கிறாய்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது நீ கனி கொடுப்பாய். கனி கொடுக்கிறதுனால அவர் வழியில நடப்ப. கண்டிப்பா சொல்லு, அப்பா உன் வழியில தான் நான் வரேன். அப்பா நான் வழியில தான் வரேன். ஏன்? நான் கனி கொடுத்து கொண்டு வருகிறேன். ஏன்? எப்படி கனி கொடுக்கிறேன்? உன்னை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன்? பிறரை நேசிக்கிறவனா இருக்கிறேன், உங்களையும் நேசிக்கிறவனா இருக்கிறேன். உன்னை நேசித்து உன் கற்பனை கை கொள்கிறதுனால உண்மையில் நிலைத்து நிற்கிறேன். ஞானஸ்தானம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், உண்மை புரிந்து கொண்டு இருக்கிறேன், அதனால் கனி கொடுக்கிறேன், அதனால் உன் வழி நடந்து கொண்டு வருகிறேன். நாமே சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சுங்களா? அந்த சைக்கிள் ஆஃப் லிவிங் புரிஞ்சுச்சுங்களா? அடுத்த காரியம், ஒரே 4 காரியம் இருக்குது, முடிக்கிறேன். பேரிங் ஃப்ரூட். எஸ், நீ கனி கொடுக்கிற செடியா இருந்தால் என்ன செய்வாய் என்று சொல்லி முடிக்கிறேன். ரோமன் 1:13 படிங்க பார்க்கலாம். ரோமன் 1:13 படிங்க சீக்கிரம். ரோமன் 1ஆம் அதிகாரம். சகோதரரே, மற்றவர்களுக்குள்ளே உங்களிடத்தில் வர யோசனையா இருந்தேன். யார் சொல்றது? இதுங்க பவுல் வந்து சொல்றாரு, நான் உங்களிடத்தில் வர யோசனையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பவுல் உங்களிடம் வந்து என்ன பண்ணணும்? சுவிசேஷம் சொல்லணும். நீ கனி கொடுக்கிற மரமா இருக்கிறனா 4 காரியம் இருக்கிறது. 4 காரியங்கள் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கனி கொடுக்கிற நீ என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லணும். வின்னிங் சோல்ஸ் டு கிரைஸ்ட். இயேசுவுக்காய் ஆத்துமாவை என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்தணும். உன் கனி ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிற கனியாய் மாறினால்தான் அவரில் நிலைத்து நிற்கிறாய், அவர் வழியில் நீ நடக்கிற. புரியுதுங்களா? புரியுதுங்களா? நீ கனி கொடுக்காம அவன் மாதிரியே நீ வாழ்ந்து நின்றனா, புறஜாதி மாதிரியே நீ இருந்தினா,
எப்படி நீ கனி கொடுப்ப? எப்படி நீ கனி கொடுப்ப? ஒரு ட்ரெயின்ல போறோன்னு வச்சுக்க, ஒரு ட்ரெயின்ல போய் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, உன் பக்கத்துல வராரு, உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்த உடனே உன்னை பார்த்தவனே எப்படி தோணும்? ஒரு வயசான அண்ணன் அங்கிள் வந்தாரு, ஒரு 9:30 மணி இருக்கும். அவர் சீட்டு வந்து பீனுவும் ஸ்ரீதரும் உட்காந்து சீட்டு, அவரோட சீட்டு. நாங்கள் உட்காந்துருக்குறோம், ஏன்னா கொஞ்சம் குழப்பம் ஆகிடுச்சு சீட்டில். குழப்பம் ஆகிட்ட பிறகு சீட் இல்லாமல் நாங்கள் உட்காந்து இருக்கும்போது அவர் வந்து எங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு, நீங்களா சர்ச்சிலேருந்து வரீங்களா? ஆமாம். அவர் நாமம் போட்டுனுக்கிறார். அவர் என்ன போட்டுனுக்கிறாரு? நாமம் போட்டுனுக்கிறாரு. ஆமாம், ஒரு 48 பேர் வந்தோம். 48 பேர் வந்துட்டு கொஞ்சம் குழப்பம் ஆகிடுச்சு. அதனால் அவர் என்ன திரும்ப பண்ணிட்டு போனார், நான் என் ஒய்ஃப் கிட்ட போய் படுத்துக்கிறேன், நீங்கள் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, இங்கே உக்காந்துருங்க என்று சொல்லி அவர் சீட்டை எங்களுக்கு கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு அவர் அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு உக்காந்து வந்தார். அப்போ யோசித்தேன், யார் நல்ல கனி கொடுத்ததுங்க? யார் இங்கே நல்ல கனி கொடுத்தது? யோசித்தேன். சில சமயம் உன்னை பார்த்து அவர்கள் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கின்னு வழி கொடுக்கணும். நம்மளை பார்த்து அவர் தெரிஞ்சுக்கினார், இவங்க எங்க சர்ச்சில் இருந்து வர்றாங்க, இவங்க என்ன செய்யணும், இவங்களுக்கு இடம் கொடுக்கலாம். அதை நீ அந்த இடத்துல வேற மாதிரி இருந்தேன்னா உனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, உன்னை தொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. உன்னை பார்த்து அவர்கள் புரிஞ்சுக்குவாங்க, இவங்க நல்ல மரமா கெட்ட மரமா, இவங்க கனி கொடுக்கிற மரமா கனி கொடுக்காதத மரமா. உன்னை கொண்டுதான் கர்த்தர் ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்காரு, தெரியுமா? புரியுதுங்களா உனக்கு? பார்த்தோம் இல்லையா? God appointed you to bear fruit. புரிஞ்சுச்சா? யோவான் 15:4 தான் பார்க்கிறோம். கர்த்தர் உன்னை ஏன் வழிநடத்தினார்? நீ கனி கொடுக்கும்படியா. கரெக்டா? உன்னை கொண்டுதான் எதை கட்டணும்? உன்னை கொண்டு எதை கட்டணும்? உன்னை கொண்டு எதை கட்டணும்? நீ தகுதியானவனா இருக்கிறாயா? யோசிக்க. அப்பா, உங்க புள்ள வந்து உன்னை பார்த்துட்டு, அப்பா உங்க புள்ளையோட வாஞ்சதாக என்னன்னு சொல்லுங்க, எங்க அப்பா நீ எப்படின்னா கரை சேர்த்துருவார். உங்க அப்பா மேல அந்த பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அப்பா எப்படின்னா என்ன கரை சேர்த்துருவார். அதே மாதிரி தான் இயேசு ஆனவரோ உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு இருக்கிறாரு. இவனை கொண்டு எதை கட்டணும்? நான் பரலோக ராஜ்யத்தை கட்டணும். யோசிக்க, உண்மையில அவ்வளவு நம்பிக்கை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா அந்த நம்பிக்கையை நீ வீட்டு குடும்பத்தில் மேல இருக்கிற நம்பிக்கை முறிச்சுட்டா பரவாயில்ல, ஆனா கர்த்தரின் மேல இருக்கிற நம்பிக்கை முறிக்கடியாகாத. கர்த்தர் உன்னை கொண்டு எதை கட்ட விரும்புகிறா? பரலோக ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறா. நீ சாதாரணமானவன் அல்ல, உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறா. இந்த கனியை இந்த மருந்து செடி, இந்த கொடி பெரிய கனிகள் கொடுக்க முடியாது கர்த்தர் விரும்புகிறா. அதற்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது பிறர் உன்னை கண்டு உன்னை கண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்? நீ கனி கொடுக்கிற மரமா இருக்கிறதுனால. நீ கனி கொடுக்கிற மரமா இருந்தால் உன்னை கொண்டு பிறர் இயேசுவை ஏற்றுக்கொள். இரண்டாவது காரியம், ரோமர் 15:25 படிங்க. ரோமர் 15:25 சீக்கிரம் படிங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமா இருந்தேன். யார் சொல்றதுங்க இது? பவுல். என்னன்னு சொல்றாருங்க? ரோமர் சொல்றாரு. இல்ல, என்னன்னு சொல்றாருங்க? பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படியாய் நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமா இருந்தேன். எத்தனா இருக்கிற அப்படின்னு என்ன அர்த்தங்க? ரெடியா இருக்கிறேன். யாருக்கு உதவி செய்யும்படியாக? என்ன கனி? நல்ல கனி கொடுக்கிற மரம் சொல்லுது. என்னன்னு சொல்லுதுங்க? நான் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படியாய் எத்தனா இருப்பதனால நான் அங்க செல்ல ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நல்ல கனி கொடுக்கிற மரம் இவனுக்கு இல்லாதவங்க கனி கொடுப்ப, இல்லாதவங்க உதவி செய்வா. sharing with those who need. பவுல் அதான் சொல்றார், அந்த ஊழியக்காரனுக்கு தேவைகளை சந்திக்கிற ஊழியக்காரனா நான் என்ன பண்ணணும்? மாறணும். அப்பதான் ஒரு கனி நிலைத்து இருக்கிற கனியா இருக்கும். ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? முதல்ல 90% நம்மளுக்கு 10%. ஆனா பவுல் அப்படி பண்ணலங்க. இல்லாதவர்களுக்கு கொடுத்தான் கர்த்தர். பவுலை ஆஸ்வதிச்சார். உன் கனியானது எப்படி இருக்கணும்னா பிறருக்கு உதவி செய்கிற கனியா இருக்கணும். முதல் கனி எப்படி இருக்கணும்? சுவிசேஷம் சொல்லுகிற கனி. இரண்டாவது கனி என்ன இருக்கணும்? உதவி செய்கிற. பெருசா பேசல, சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது கனி எப்படி இருக்கணும்? உதவி செய்கிற கனி, ஊழியத்தில் இருக்கிற உதவி செய்கிற கனி. மூன்றாவது கனி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க.
கலாத்தியர் 5:16. பின்பு ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்போது மாம்சத்தின் இச்சை என்ன பண்ணுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? நீங்க ஆவியில் நடந்தீங்கன்னா எந்த இச்சையை நிறைவேற மாட்டீங்க? மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டீங்க. மாம்ச இச்சை என்ன? மாம்ச இச்சை என்னங்க? ஒரு இச்சை சொல்லுங்க பார்க்கலாம். மாம்ச இச்சை கோபம், பொறாமை, எரிச்சல், வெண்மம், அப்புறம் என்ன? விரோதம், அப்புறம் விபச்சாரம், குடி, கொடுத்தல், எல்லாம் என்ன தெரியுமா? மாம்சத்தின் இச்சை. இந்த இச்சை உன்னில் வரக்கூடாது. நீ என்ன பண்ணணும்? ஆவியில நடக்கணும். நீ என்ன பண்ணணும்? நீ கனி கொடுக்கிற மரமா? நீ எதுல நடக்கணும்? ஆவியில நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? ஒரு திருடன் கூட போலீஸ்காரன் நடந்து கூடவே போய் நிற்கிறான். திருடன் என்ன பண்ணுவான்? ஒரு திருடன் கூட போலீஸ்காரன் விலங்கு மாட்டி கும்பிட்டு 2 பேரும் ஒரே விலங்கு மாட்டின்னு அவன் கோட்டை கூட்டின்னு போய் நிற்கிறான். அந்த திருடன் எப்படி போவான்? எப்படி போவான்? பயந்துன்னு போவான். திருட யோசிப்பானா? திருட யோசிப்பானா? ஏன்? கூட யாருக்கிறது? போலீஸுக்கிறான். முறைக்க யோசிப்பானா? ஏன்? கூட யாருக்கிறது? போலீஸு. திருப்ப தவறு செய்யலன்னு யோசிப்பானா? யோசிக்கிறதுக்கே முடியாது அவனுக்கு. ஏன்? கூட யாருக்கிறது? போலீஸு. அல்லேலூயா, அவன் போலீஸ் ஆயிட்டான். அதே போலதான் ஆவியானவர் உனக்குள் இருந்தால் என்ன வராது உனக்கு? மாம்சத்தின் இச்சை வளராது. மாம்சத்தின் இச்சை வளராது. மாம்சத்தின் இச்சை வளராது. ஏன்? நீ ஆவியில் நடக்கிறதுனால, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால, கனி கொடுக்கிற மரமாய் மாறுறதுனால நீ ஆவியில் நடக்கிறாய். ஆவியில் நடக்கிறதுனால இந்த மாம்சத்தின் காரியம் என்ன பண்ணாது? ஆமா, எதற்கு கவலைப்பட மாட்டேன். ஏன்? நான் சரியா போயினுக்கிறேன். ஏன்? எனக்குள்ள யார் இருக்கிறது? ஆவியானவா. முதல் கனி கொடுக்கிறாயா? முதல் பிறருக்கு சாட்சியாயிரு. கனி கொடுக்கிறாயா? முதல்ல பிறருக்கு உதவி செய். கனி கொடுக்கிறாயா? கிறிஸ்துவை போல் மாறு. ஆமென். என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை போல் மாறணும். எப்படி மாறுவ? ஆவியானவர் உனக்குள் இருந்தால் எப்படி மாறுவ? கிறிஸ்துவை போல் மாறுவ. 4வது காரியம் எபிரேயர் 13:15 படிங்க. எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய, அவரின் நாமத்தை துதிக்கிற உதடின் கனியாக சோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்போது என்ன பண்ணுங்க? சோத்திர பலியை. சோத்திர பலி. கனி கொடுக்கிற மரம் என்ன கொடுக்கும்? என்ன செய்யும்? சோத்திர பலி. சோத்திர பலி செய்யும். 4 விஷயம். முதல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கணும். 2வது பிறருக்கு உதவி செய்கிறாயா? நீ நல்ல கனி கொடுக்கிற மரமா இருக்கிறாய். 3வது கிறிஸ்துவை போல இருக்கணும். 4வது எப்போதும் ஸ்தோத்திரம் சொல்லணும். இது என்னன்னா how we can manifest many fruits. இல்லையா? ஒரு கனி கொடுக்கிற மரமான் எப்படி இருக்க முடியும்? இப்போ நீ இப்படி இருக்கிற கர்த்தர் என்ன செய்யறா தெரியுமா? நீ பிறர் ஆத்மாவை ஆதாயம் படுத்தினாய். கர்த்தர் எதை கொடுக்குறா தெரியுமா? சந்தோஷம் கொடுக்குற. அதுக்கு வசனம் குறிச்சுக்கங்க. 1 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 19-20. எப்போது நீ பிறருக்கு கிறிஸ்துவ குறித்து சாட்சி சொல்லுகிறாயோ, எப்போ ஆத்மாவை ஆதாயம் படுத்துகிறாயோ, உனக்கு என்ன கொடுக்கிறார் கர்த்தர்? சந்தோஷம். வின்னிங் சோல்ஸ் ப்ரொடியூசஸ் ஜாய். நீ ஆத்மாவை ஆதாயம் படுத்துகிறது உனக்கு எதை கொடுக்கும்? சந்தோஷம். உனக்கு சும்மா விட்டுற மாட்டார் கர்த்தர். நீ கர்த்தருக்கு எதனா செய்ய, கர்த்தர் என்ன பண்ண மாட்டாருங்க? சும்மா விட மாட்டார். நீ ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணு, உனக்கு மிகுந்த பரலோக ராஜ்யம் என்ன பண்ணுது? ஒரு பாவி கர்த்தரை ஏற்றுக்கூட பரலோக ராஜ்யம் என்ன ஆகுது? மகிழ்ந்து கலிகூறுது. அந்த ஒரு ஆத்மா உன்னால கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகும்? அந்த பரலோக மகிமையை உன் மேல் இறங்கும். புரிஞ்சுச்சா இல்லையா? ஒரு பாவி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பரலோகம் என்ன ஆகும்? மகிழ்ந்து கலிகூர். அந்த ஆத்மா உன்னால கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீ என்ன ஆகப்படுவாய்? அந்த மகிமை, மகிழ்ச்சி, கலிகூறுதல் நீயும் பங்காளரா மாறுவாய். God will give you the same joy what heaven is happening. பரலோகத்தில் ஏற்படுகிற அந்த சந்தோஷம்
உன் மேலும் இருக்கும். ஏன்? ஒரு ஆத்துமாய் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படியா நீ பங்காளியாய் இருக்கிறதுனால. ரெண்டாவது காரியம், பிறருக்கு என்ன செய்யணும்? உதவி செய்த என்ன ஆகும்? ஷேரிங் வித் அதர்ஸ் ப்ரொடியூசஸ் ஹாப்பினஸ். உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏன்? பிறருக்கு கொடுக்கும் போது உனக்கு என்ன ஆகும்? மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷப்படுவாய். ஏன்? உன் கனி அப்படியான காரியங்களை கொடுத்து கொண்டு வருகிறது. மூன்றாவது காரியம், நீ இயேசுவை போல மாறினால் இல்லையா? மூன்றாவது காரியம் என்ன? இயேசுவை போல நீ மாறினால், ஆவியானவர் உன்னோடு இருந்து நீ இயேசுவை போல் மாறினால் உன் பரலோக ராஜ்யம் நிச்சயம். புரியுதுங்களா? நான்காவது காரியம், நீ எப்போதும் துதித்து ஜெபித்து கொண்டிருந்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம். நீ கனி கொடுக்க ஆரம்பிச்சுன்னா உனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, உறுதி, அடுத்தது சமாதானம். ஏன்? நீ கர்த்தருக்காய் கனி கொடுக்கிறதுனால. புரியுதுங்களா? புரியுது? இயேசுவின் வழி என்ன? முதல் காரியம் இன்னைக்கு தியானித்த விஷயம் என்ன? இயேசுவின் வழி என்ன? கனி கொடுக்கிற வழி. இதுதான் பிரச்சனை நம்மகிட்ட இல்லையா? அப்போ இப்போ எல்லாம் கதை சொல்வேனா, அதுக்கு லாஸ்ட்டாக எதை மாற்றி சொல்வீங்களாம் இல்லையா? முதல் இயேசுவின் வழி இல்லையா? இயேசுவின் வழியில் முதல் பகுதி என்ன பார்த்தோம்? கனி கொடுக்கும் வழி, கனி கொடுக்கிற வழி. சரியா? கனி கொடுக்கிற வழியில முதல் காரியம் என்ன? சுவிசேஷம் சொல்லணும். நீ கனி கொடுக்கிறாய் என்று சொல்ல என்ன செய்யணும்? வின்னிங் சோல்ஸ் ஃபார் கிரைஸ்ட். ரெண்டாவது, கனி கொடுக்கிற என்ன செய்யணும்? உதவி செய்யணும், பிறருக்கு உதவி செய்யணும். மூன்றாவது, கனி கொடுக்கிறான்னு என்ன செய்யணும்? கிறிஸ்துவை போல மாறணும். டெவலப் கிரைஸ்ட் லைக் கேரக்டர். இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை வளர்த்துக்கொள். நான்காவது என்ன? எப்போதும் என்ன செய்ய? சோத்திரம் சொல்லு. நீ அப்படி பண்ணுகிறதால என்னவா இருக்கு? எப்படி இருக்கிற? நல்ல கனி கொடுக்கிற, கனி கொடுக்கிற கொடியா இருக்கிறாய். நீ கனி கொடுக்கிற கொடியா இருக்கிறதால என்ன? எப்படி எங்க நடக்கிற? இயேசுவின் வழியில், இயேசுவின் வழியில் நடக்கிறாய். அல்லேலூயா. புரிஞ்சுங்களா? புரிஞ்சுங்களா? ஆனே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் வரான். யார் அன்றி போக முடியாது? கிறிஸ்து அன்றி. எப்படி போகிறதுக்கு என்ன? மூன்று காரியம் ரொம்ப முக்கியம். வழி, சத்தியம், ஜீவன். முதல்ல வழிகளை பார்த்துன்னு வரோம். அந்த வழியில நடக்கிற நீ முதல்ல எதை கொடுக்கணும்? கனி கொடுக்கணும். கனி கொடுக்கணும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அந்த வழியில நடக்கிற நீ கனி கொடுக்கலன்னு யாரை பார்க்க முடியாது? இதை பார்க்க முடியாது. என்னத்தான் நீ பல்ட்டி கில்ட்டி ஆச்சு, எவ்வளோதான் காசை கொடுத்து, போப்புக்கு போய் காசை கொடு, பால்தங்கையா கொடு, இல்லை மோகன்சி லாசரஸ் கொடு, இல்லை பிரக்மேனாயாக்கு போய் கொடு, என்னத்தான் நீ எவ்வளோதான் பண்ணாலும் கூட நீ கிறிஸ்துவின் வழியில் நடக்கலைனா, நம்ம கிறிஸ்துவின் வழியில் நடக்கலைனா, இவ்வளோதான் பாஸ்டர் ரெவரண்டாரு என்னன்னா இரு, நீ யாரனா இரு, வெறியும் வெள்ளை வெள்ளையனுக்கு ட்ரெஸ் போட்டுனுப்ப, ஆனா கிறிஸ்துவின் வழியில் நடந்து கண்ணி கொடுக்காம நீ வாழ்ந்துனா என்ன போக முடியாது? என்ன பண்ண முடியாது? பரலோகம் போகவே முடியாதுங்க. வசனம் அழகா ஒன்று வசனம் சொல்லிச்சு இல்லையா? இல்லைங்க, இந்த கொடி எண்ணில் நிலைத்திராவிட்டால் அந்த கொடி என்ன ஆகாது? வெற்றுன்ற அக்கினியில் போடப்படும். என்னை அன்றி ஒருவனும் எதுவும் செய்ய முடியாது. டைரக்டா சொல்லிட்டாருங்க. என்ன செய்ய முடியாது உன்னால? எண்ணில் நிலைத்திராவிட்டால் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் சொன்னேன், வாட் எவர் யூ டூ, என்ன பண்ணாலும் சரிங்க, இஃப் யூ ஆர் நாட் அபைட் இன் கிரைஸ்ட், இயேசுவுக்குள் நிலைத்து நிற்கலனா, ஈவன் he can't do anything. ஆமாங்க, நீ இயேசுவுக்குள் நிலைத்து நிற்கலனா கிறிஸ்து எதுவும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? how long he can bless you, how long he can show grace. நான் அடுத்த சாப்டர் பார்க்குவோம் இல்லையா? இயேசுவின் வழியில் அடுத்த பார்க்கறது வந்து மன்னிப்பு. சரி, அடுத்த வாரம் என்ன பார்ப்போம்? மன்னிப்பு. அப்போ அந்த மன்னிப்பில் பார்ப்போம் நம்ம எவ்வளோ முறை மன்னிக்கணும், என்னென்ன செய்யணும். ஏன்னா வழியில் இயேசுவின் வழியில் போகிறான்னு பிறரை என்ன சொன்ன நீங்க? மன்னிக்கணும். ஆனால் மன்னிக்கிறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? எல்லாரும் மன்னிச்சிட முடியாது இல்லையா? அடுத்த வாரம் பார்க்கலாம். எல்லாரும் என்ன செய்ய முடியாதுங்க? மன்னிக்க முடியாது. இயேசுவுக்கு நிலைத்து நிறுந்தால் மட்டுமே தான் உன்னாகப்பட்டுவாய், நீ மன்னிக்கப்படுவாய். you will be forgiven when you come to Christ and ask. இல்லையா? நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை இங்கு தேடி
வந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. எனக்கா இத்தனை கிருபை என்மேல் அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை என்மேல் அளவற்ற கிருபை. சொல்லுங்க, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக எழுந்து நின்று பாடலாமா? என்னை விட கிருபை இங்கு தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை இங்கு பாட வைத்ததே. உங்க கிருபை என்னை வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. தோல்வியின் ஆழத்தில் மூழ்கி போனவன் நான். வாழ்ந்திடும் நோக்கம் தானை இழந்து போனவன் நான். தோல்வியின் ஆழத்தில் மூழ்கி போனவன் ஆண்டவரே. வாழ்ந்திடும் நோக்கம் தானை இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. மீண்டும் சொல்லுங்க, அற்புதமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்த அப்பா. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. எனக்கா இத்தனை கிருபை என்மேல் அளவற்ற கிருபை. சொல்லுங்க, எனக்கா இத்தனை கிருபை என்மேல் அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் ஆமாண்டவரே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை இங்கு தேடி வந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. அல்லேலூயா, உங்க கிருபை வேண்டுமே. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. அல்லேலூயா, உங்க கிருபை வேண்டுமே. ஆண்டவரே, உங்க கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே,
உங்க எல்லாமே என்னால் கனி கொடுக்க முடியாது. உண்மையில் நான் நிலைத்து நிற்காவிட்டால் நான் கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்காத எங்களையோ வெற்றென்ற அக்கினியில் போடுவேன் என்று வசனம் சொல்லுகிறது. தகப்பனே, என் சபையின் மக்கள் அந்த அக்கினியை பார்க்க கூடாது ஆண்டவரே, அந்த வெற்றென்ற அக்கினியில் போடக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே, அவர்களை வெட்டு போடக்கூடாது அப்பா. அவர்கள் கனி கொடுக்கிற மரமாக, கனி கொடுக்கிற கொடியாக, தகப்பனே, அவர் நிலைத்து நிற்கும்படியாக, இயேசுவுக்காய் எழும்பும்படியாக, இயேசுவுக்காய் புற ஜாதி மத்திகளில் சாட்சியா இருக்கும்படியாக, மகனே, கர்த்தர் உன்னை கிறிஸ்துவ குடும்பத்தில் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் உன்னை கொண்டு ராஜ்யம் கட்டும்படியாக, கர்த்தர் உன்னை கொண்டு அவர் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக. உன் விருப்பம் கிடையாது, கர்த்தர் விருப்பம் உன்னில் நிறைவேறும்படியாகவே கர்த்தர் உன்னை தாயின் கருவிலே கண்ணெடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை மறக்காத, இன்று மனம் திரும்பு. நீ வெட்டுண்டு அக்கினியில் போடக்கூடாது என்று சொன்னால் இன்று மனம் திரும்பு. கர்த்தருக்காய் கனி கொடுக்கிற மரமாய் மாற்றிக்கொள். கர்த்தரின் வழியில் நடக்கும் போது கர்த்தர் சகல சமாதானம், சகல சந்தோஷம் எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்து வழி நடத்துகிற தேவனா இருக்கும் போது ஏன் மாற்றி போகிறாய்? ஏன் மனம் திறந்து போகிறாய்? ஏன் வரிமாறி போய் கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் இன்று உன்னை அழைக்கிறாரே. Turn towards the way that Christ wanted you to go. கர்த்தர் விரும்புகிற வழியில நடந்து வா. கர்த்தர் உன் வழியை செம்மையாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, இப்படியா என் சபை மக்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் வழியை செம்மையாய் மாற்றித்தாங்க. சகோதரியே, இந்த உலகத்தின் சம்பத்து பரலோகம் கொண்டு செல்லாது. உன் அன்பு மட்டுமே தான் பரலோகம் கொண்டு செல்லும். பிறரை நேசி, பிறரின் மேல் அன்பு காட்டு, பிறரின் மேல் உன் தயவை காட்டு, பிறருக்கு உதவியாயிரு. அதுவே உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். தவிர உனக்கென்று நீ எதை சேர்த்து கொண்டாலும் அது மண்ணுக்கு மண்ணாக பிரயோஜனமற்ற காரியமாக போயிடும். ஆனால் கிறிஸ்துவின் அன்போ அது கனி கொடுக்கிற மரமாய் உன்னை செலி கொடுக்க தரும். கற்பா, இப்படியா எங்களோடு கூட பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இது முதல் நான் கனி கொடுக்கிற மரமாய் மாறும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க, காற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இங்கு வந்திருக்கிற தேவ மக்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஒரே ஒரு